சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான அவரைக்காய் பொரியல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவரைக்காவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொரியலுக்கு வெங்காயம் சேர்த்து பண்ணால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு பொரிய விட்டுருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அவரைக்காவை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வைங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆட் பண்ண தண்ணி எல்லாம் நல்லா வற்றி அவரைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அவரைக்காய் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பொரியலுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் வேர்க்கடலையை நான் இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வறுத்த வேர்க்கடலை கூட 3 மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரகரப்பாக ஒரு பொடி மாதிரி திரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி திரிச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம ஆட் பண்ண தண்ணி எல்லாம் வற்றி அவரைக்காய் சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம திரிச்சு வச்சுருக்க இந்த பவுடரை ஆட் பண்ணிடலாம். அவரைக்காவும் இந்த பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபைனலாக துருவின தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான நல்ல கமகமன் வாசத்தோட நம்ம ஆட் பண்ண அந்த பொடியோடைய வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட இந்த அவரைக்காய் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவரைக்காய் பொரியல் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் இந்த பொடி சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம், அப்புறம் இந்த பொடி அரைச்சி சேர்த்துருக்கோம். இது எல்லாமே இதோட டேஸ்ட்டை வந்து வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். இந்த அவரைக்காய் பொரியல் சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.